7 மாதங்களுக்கு பிறகு இந்திய அணியில் இணைந்துள்ள ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2027 உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவார்களா என்பது குறித்து பல்லாவரம் பகுதி கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை காண்போம். ஒரு 7 மாதங்கள் கழிச்சு இன்னைக்கு கோலியும் ரோஹித் சர்மாவும் டீம்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு என்ட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த 2027 வேர்ல்டு கப் வரையும் அவங்க கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க இப்போ 2027 விளையாடுவாங்க கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ கூட விளையாண்டுருக்காங்க. அவங்க ஃபிட்னஸ் ரோஹித் சர்மா மாதிரி சரியில்லை. இன்னைக்கு கூட மேட்ச்ல கூட கோலி டக் அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் ஒரு 8 ரன் மாதிரி தான் எடுத்தாரு. ஸோ 2027 அவங்க விளையாடணும்னா இப்போ ஃபிட்னஸ் அவங்க பார்த்துக்கணும். இப்போதான் அவங்க விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த மேட்ச்ல வேற போரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால அடுத்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். 2027 வரைக்கும் அவங்க சஸ்டெயின் ஆவாங்களான்றது இந்த மேட்ச் வச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். பட் ஆனால் ஒரு மேட்ச்சை வச்சு எந்த ஒரு பிளேயருமே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நம்ம இந்தியா டீமுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர மேட்சஸ் நல்லா ஆடினா சந்தோஷம்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவங்க வெறும் பெருசாக சஸ்டெயின் பண்ணுற மாதிரி தோணலை. அதே மாதிரி 2027 வேர்ல்டு கப்பு அவங்க இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இருக்க பிளேயர்ஸ் கில்லா இருக்கட்டும், சில பல பிளேயர்ஸ்லாம் அவங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் எடுத்து போகலாம். இவங்க கொஞ்சம் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஆகும். தவிர கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் தான். 7 மாதங்களுக்கு பிறகு இந்திய அணியில் இணைந்துள்ள ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2027 உலகக்கோப்பை தொடரில் விளையாடுவார்களா என்பது குறித்து பல்லாவரம் பகுதி கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.